அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது நவராத்திரி பற்றிய செய்திகள், முக்கிய செய்திகள். நவராத்திரி என்றாலே நமக்கு மிகவும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு தெரிந்த அக்கம் பக்கத்து வீட்டார் கொலு வைத்திருந்தால் அவர்களும் நம்மை தாம்பூலம் வாங்குவதற்காக அழைப்பார்கள். அவர்கள் வீட்டு கொலுவை கண்டு களித்துவிட்டு நாம் தாம்பூலம் வாங்கி வருவது என்பது வழக்கம். 9 நாட்களும் நாம் இதேபோல் நமக்கு தெரிந்தவர்கள் வீட்டிற்கு சென்று குலுவை கண்டு களித்து, அவர்கள் பாட வேண்டும் என்று கேட்டால் பாடல் பாடி, நாம் குலுவை மிகவும் மகிழ்ச்சியாக தொடங்குகிறோம். இன்று நவம் என்றால் 9 மற்றும் புதுமை என்று பொருள். 9 ராத்திரிகள் அம்பிகைக்காக குலு வைத்து கொண்டாடப்படுகிறது. 9 நாட்கள் அம்பிகையை வழிபடக்கூடிய உன்னதமான திருவிழா தான் நவராத்திரி. புதிதாக கொலு வைப்பது எப்படி என இந்த செய்தி குறிப்பின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். யாராவது புதிதாக கொலு வைக்கலாம் என்று ஆர்வமுள்ளவர்கள், கொலு இனி வருடம் வைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நவம் என்றால் 9 மற்றும் புதுமை என்று பொருள். 9 ராத்திரிகள் அம்பிகைக்காக கொலு வைத்து கொண்டாடப்படுகிறது. அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்த காலம்தான் இந்த நவராத்திரி ஆகும். அதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கொலு வைக்கும் முறை. குழுவில் வைக்க வேண்டிய பொம்மைகள். முதல் படி ஓரறிவு உயிரினங்கள் புல், செடி, கொடி பொம்மைகள். 2ஆம் படி இரண்டறிவு உயிரினங்கள் நத்தை, சங்கு பொம்மைகள். 3ஆம் படி மூன்றறிவு உயிரினங்கள் எறும்பு, கரையான் பொம்மைகள். 4ஆம் படி நான்கறிவு உயிரினங்கள் வண்டு, நண்டு பொம்மைகள். 5ஆம் படி ஐந்தறிவு உயிரினங்கள் பறவை, ஆடு, மாடு, சிங்கம், புலி, நாய் பொம்மைகள். 6ஆம் படி ஆறறிவு உயிரினம் மனித பொம்மைகள், மரப்பாச்சி பொம்மைகள். 7ஆம் படி சாய்பாபா, ராகவேந்திரா போன்ற மகான்கள் மற்றும் சித்தர்களின் பொம்மைகள். 8ஆம் படி அஷ்டலட்சுமி இறைவனின் அவதாரங்களான தசாவதாரம். 9ஆம் படி முப்பெரும் தேவிகள் மற்றும் பிரம்மா, விஷ்ணு, சிவன், விநாயகர் மற்றும் பூரண கலசமும் வைத்துக் கொள்ளலாம். பூரண கலசத்தை சிலர் முதல் படியிலும் வைப்பதுண்டு. ஒரு சிலர் கலசம் வைத்தும் கொலு வைக்கும் வழக்கம் உண்டு. அப்படி கலசம் வைத்து கொலு வைத்தார்களானால், அந்த வழிமுறைகளை சரியாக அந்த 9 நாட்களும், நவராத்திரியின் 9 நாட்களிலும் பின்பற்ற வேண்டும். கொலு வைக்கும்போது மேல் படியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் 5 படிகள் தான் வைக்கிறீர்கள் என்றால், மேல் படியில் முப்பெரும் தேவிகள் மற்றும் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோரின் சிலையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். கலசம் முன்பு விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்க வேண்டும். இந்த கலசத்திற்கு விஜயதசமி வரை பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த 10 நாட்களும் நெய்வேத்தியங்கள் வைத்து பாடல்களை பாடி தீப தூப ஆராதனைகளை செய்ய வேண்டும். மேலும் வீட்டிற்கு வரும் உறவினர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும். நெய்வேத்தியமும் கொடுக்க வேண்டும். தாம்பூலம் கொடுப்பது மிகச் சிறப்பாக கூறப்படுகிறது. ஏனெனில் தாம்பூலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று கூறப்படுகிறது. இவ்வாறு தாம்பூலம் கொடுக்கும்போது மகாலட்சுமியின் ஆசி நம் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. ஆகவே கொலு வைத்து நவராத்திரியை கொண்டாட நினைப்பவர்கள் வீட்டில் செய்து வழிபடலாம். கொலு வைக்க முடியாதவர்கள் கோவிலுக்குச் சென்று வைக்கப்பட்டிருக்கும் கொலுவினை வழிபட்டு அம்பிகையை மனதார வேண்டி அவரின் பரிபூரண ஆசியை பெற்றுக் கொள்ளுங்கள். மாணிக்க வீணா उपलालयन्ति मदालसा मंजुळ वाग्विलासा मागेन्द्रनील द्युतिकोमलाङ्की मार्तङ्गकन्या मनसा ஸ்மராமி. கொலு வைக்கும் முறை. சிலர் பாரம்பரியமாக தங்களுடைய குடும்ப வழக்கப்படி ஒரு சிலர் தங்களுடைய குடும்பத்தில் திருமணமானவராக இருந்தால் அவர்களுடைய மாமியார் வீட்டு பக்கத்தில் கொலு வைப்பவராக இருந்தால் அவர்கள் கொலு வைப்பார்கள். அப்படி கொலு வைப்பவர்கள் சிலர் புதிதாக கொலு வைத்து கொண்டாட நினைப்பார்கள். கொலு வைப்பதற்கு 3 படிகள், 5 படிகள், 7, 9, 11 என படிகளில் வைக்கலாம்.
இதற்கு ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. படிப்படியாக மனிதனின் வாழ்க்கை உயருகிறது என்பதை குறிப்பதும், படிப்படியாக உயிரினங்கள் எப்படி தோன்றியது என்பதை குறிப்பதற்காகவும், மனிதன் உயர வேண்டும் என்றால் படிப்படியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும் போன்ற வாழ்வியல் நெறிகளை உணர்த்தும் வகையில் கூறப்படுகிறது. கொலு வைக்கும்போது கிழக்கு திசை நோக்கி அல்லது வடக்கு பக்கம் வைக்க வேண்டும். நம் வீட்டில் கொலு வைப்பது என்பது மிகச் சிறப்பு. அதேபோல் கொலுவிற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், நம் வீட்டில் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், வீட்டை சுத்தபத்தமாக வைத்துக் கொள்வது, கலசத்திற்கு பூஜை செய்வது 10 நாட்களும், நாம் மனதார இறைவனை நினைத்து பிரார்த்தித்து பாடல்களை பாடி, தூப தீப ஆராதனைகள் காட்டுவதன் மூலம், நம் வீட்டில் இறைவனது அருள் எப்போதுமே நிறைந்திருக்கும். அனைவரும் நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம். ஷைன் குட் வைப்ஸ் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.